தியரிட்டிக்கலி ரக்குள் வந்து ஆகாது. டக்குன்னு ஏகப்பட்டது கிரியேட் ஆகும். சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 லான்ச் பண்ணுவாங்க. டேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் கூட வந்து போட்டுட்டு இருந்தாரு. 300 மில்லியன் நம்மலாம் வந்து போயிருந்தது. சேஃப் பிளாட்ஃபார்ம், பை அண்ட் செல்லுக்கு டாக்ஸ் வந்து இருக்காது. நான் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லி உருட்ட போறது இல்லை. pump.fund மூலமா வர மீம்ஸ் மேல நம்பிக்கையே இல்லை. ஹலோ கைஸ், திஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க Solana மீம்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். Solana மீம்ஸ்க்காக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. பம்ப் அண்ட் புல்லெக்ஸ்லாம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அண்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மணி மேக் பண்ணலாம் அண்ட் ஒரு மீம் கிரியேட் பண்ணுறது Solanaல இன்னைக்கு தேதியில் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட்டாக ஃபியூ டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், 1000x மீம் காயின் கைடு அப்படிங்கிற மாதிரி. அதை மறக்காமல் செக் பண்ணி வந்து பாருங்க. ஏன்னா மீம் காயின்ஸ் இந்த பர்டிகுலர் கிரிப்டோ புல்ரன்ல எந்த அளவுக்கு டாமினண்ட்டாக இருக்க போகுது அண்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், அதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு கிளியரா அந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருப்பேன். இது Solanaல மட்டும் வந்து இல்ல, மற்ற செயின்ஸ்லயும் மீம் காயின்ஸ் ஆனது நிறைய கிரியேட் பண்ணப்படுது. நல்லா தான் வந்து போயிட்டு இருக்குது. Solanaவை தொடர்ந்து பேஸ்ல நிறைய மீம் காயின்ஸ் இருக்குது. ரீசெண்டா ட்ரான்லயுமே அந்த ட்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கு. தேரோட ஸ்டார்டிங்ல தான் நிறைய மீம் காயின்ஸ் மெட்டா பேஸ்டா, யூஎஸ் பொலிட்டிக்கல் எலெக்ஷன் அது பேஸ்டா, செலிபிரிட்டி மீம் காயின்ஸ், அப்புறம் ரேண்டமா நிறைய மெட்டாஸ் ஆனது வந்து மீம் காயின்ஸ்ல வர ஆரம்பிச்சது. இந்த இயரோட ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய மீம்ஸ் ஆனது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் போக போக இன்னும் நிறைய மீம்ஸ் வரும். இன்னும் ரீட்டைலர்ஸ் மார்க்கெட்டில் வர பெரிய மார்க்கெட் கேப்லாம் மீம் காயின்ஸ் அட்டைன் பண்ணுறது நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, ஓகே, ஃபர்தராக நம்ம Solanaல என்னெல்லாம் மீம்ஸ் வந்துருக்கு, எப்படி கிரியேட் பண்ணப்படுதுன்னு வந்து பார்ப்போம். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சும்மா பம்ப்னு போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் $10,000 மேக் பண்ணலாம், $100 to $1,000, $100 to $10,000 அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் ஆனது வந்து வரும். பட் நான் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லி உருட்ட போகிறதில்ல. அது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ பம்ப்ன் ரொம்பவே வந்து ஸ்டாச்சுரேட் ஆயிடுச்சு. இனிஷியலாக வந்து மேக் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இனிஷியலாகவும் இஃப் யூ ஆர் லக்கி வித் மீம்ஸ் நீங்கள் வந்து மேக் பண்ண முடிஞ்சிருக்கலாம். பட் நான் அந்த கைட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா, பார்ட் 1, அதில் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் மீம்ஸ் எந்த அளவுக்கு இப்போ வந்து இயர்லியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம எந்த மாதிரிலாம் மீம்ஸ் ஆனது வந்து போயிட்டு வந்துருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். அண்ட் ஆல்சோ அதுக்காக நீங்கள் அந்த அளவுக்கு மணிலாம் மேக் பண்ண முடியாதுன்னு இல்லை. $10 வச்சிருக்கேன், கட்டாயம் $10 வச்சு $1,000 மேக் பண்ண முடியும்னா தட்ஸ் நாட் பாசிபிள். இதே நீங்கள் ஒரு கொஞ்சம் காசு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் மீம்ஸில் வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மீமோ நீங்கள் கற்றுக்கணும். மீம் எந்த மாதிரிலாம் வந்து இருக்குது, உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா மேபி ஒரு சில மீம்ஸ் வந்து நல்லா 100x கொடுக்கலாம், 1000x வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ Solanaல இருக்கக்கூடிய மீம்ஸ் எப்போ இந்த பம்ப் ஃபண்ட்லாம் வந்து வர ஆரம்பிச்சது அண்ட் இது எந்த அளவுக்கு Solanaல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு வந்து பார்க்கலாம். இதுதான் பம்ப் ஃபண்டோட ஆக்டிவிட்டி டிஃபை இல்லாமல் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ மந்த் வைஸாக வச்சிருக்கேன். இந்த வருஷம் மார்ச்ல இருந்து தான் இந்த பம்ப் ஃபண்ட் ஆனது ஆக்டிவாக வர ஆரம்பிச்சு. போக போக இந்த பிளாட்ஃபார்மோட growth ரொம்ப இன்சைனா இந்த ஜூலை மாசத்துலாம் பயங்கர ஒரு பீக் ரீச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ளைன் ஆயிருக்கு. இன்னும் போக போக இது கொஞ்சம் சேச்சுரேட் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பட் ஸ்டில் இன்னும் ஒரு ரீட்டைலர்ஸ் மார்க்கெட் வரும்போது இன் 1 year டைம் ஸ்பேன் அந்த மாதிரி இன்னும் பெரிய லெவலில் இதெல்லாம் வந்து பூம் ஆக தான் போகுது. ஸோ ஓவரால் இப்போதைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இன்சேனான ஃபீஸ், $1 பில்லியன் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த pump.fund வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபெப் எண்டு மார்ச் அந்த மாதிரி தான் வந்தது. ஏப்ரல் மேல நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சது இந்த pump.fund பிளாட்ஃபார்ம் வந்து. Solana இப்போதைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த pump.fund தான். இது அழகாக சார்ட்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஏப்ரல் மேலாம் கொஞ்சம் சூடு பிடிச்சதும் அழகாக இந்த இடத்துல pump.fund வந்ததுக்கப்புறம் இந்த மார்ச் மாசத்துலலாம் ஒரு பெரிய ப்ரைஸ் ஸ்பைக் ஆனது நம்ம Solanaல பார்க்க முடியும். அது ப்ரைஸும் வந்து ஹோல்ட் ஆச்சு. ஏன்னா pump.fund புதுசாக நிறைய யூசர்ஸ் வந்து Solanaக்குள்ள ஆன்போர்ட் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ எக்ஸிஸ்டிங்காக Solana விட்டு போனவங்களும் திரும்ப Solanaக்குள்ள வரதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. pump.fund மூலமா கிரியேட் பண்ண மீம்ஸ்லாம் ஏகப்பட்டது 200-300 மில்லியன் அந்த மாதிரிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. இதனால Solanaல நிறைய லிக்விடிட்டி ஆனது இன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சது பம்ப் ஃபண்ட் மூலமாவே. இவ்வளோ பேசுமா இந்த பம்ப் ஃபண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லைனா அந்த வெப்சைட் இப்படி தான் வந்திருக்கும். அனிமேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அனிமேஷன்லாம் ஆன் பண்ணால் ஒரு மாதிரி கஜன்னு தான் ஒரு இந்த பிளாட்ஃபார்மே இருக்கும். பட் என்னது இது ஈஸியாக யார் வேணால் மீம் காயின் கிரியேட் பண்ணலாம். இதுதான் இந்த பிளாட்ஃபார்மே. இப்போ நம்மளே வந்து நினைக்கிறோம் இந்த இடத்துல இது pump.fund இருக்கா, இதுதான் மெயின் பேஜாக இருக்கும். வேலட் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க, இந்த ஃபேந்தம் வேலட்டோ ஏதோ சோல்ஃப்ளவர் வேலட்டோ கனெக்ட் பண்ணிட்டோன்னே இங்கே ஸ்டார்ட் காயின் கொடுத்து உங்கள் நேமு, காயினோட டிக்கரு, டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இமேஜ் வேணும்னா மற்ற லிங்க்ஸ்லாம் வந்து போட்டு கிரியேட் அ காயின் அப்படின்னு வந்து கொடுத்துட்டோம்னா காயின் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அது கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம $100 செலவு பண்ணோம்னா இல்லை, வெறும் ஒரு $2-3 இருந்தாலே உங்களால் ஒரு காயின் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 2000-3000 காயினுக்கு ஈஸியாக வந்து குறையாம கிரியேட் ஆகிட்டே வந்திருக்கு.
இருக்கும். இப்போ கூட வந்து பாருங்களேன், நான் மெயின் பேஜில் வந்து இருக்கேன்னா ஆப்பிள் அப்படின்னு வந்து வச்சிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் எடுத்த உடனே ஒரு 5000 மார்க்கெட் கேப்பில் இது வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லெஜிட்டிமேட்டாக இருந்தால் யார் வேணால் கிரியேட் பண்ணலாம் அப்படின் போது நிறைய ஸ்கேம்ஸ் ஆனது வந்து வரும். ஓப்பன் பண்ணதும் கொஞ்சம் ப்ரைஸ் ஆனது அப்பாகும். அதுக்கப்புறம் இந்த இயர்லியாக டெவலப்பர் அந்த டீமே வாங்கியிருக்கும்ல மொத்தமாக செல் அடிச்சு விட்ருவாங்க. ஸோ நிறைய இந்த பம்ப் ஃபண்டில் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக லெஜிட்டிமேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் நான் 2000 சொல்கிறேன், 10,000 இப்போவே நான் ஒன்று டக்குன்னு ஒரு 4-5 கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த pump.fun அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மே. ஸோ இனிஷியல் டைமில் நிறைய லெஜிட்டிமேட்டான மீம்ஸ் வந்தது. இந்த மிச்சி, நான் இந்த ஃப்ராக் கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது ரீசெண்டாக ஒரு 3x கூட வந்து பண்ணியிருந்தேன். அது இந்த மாதிரி நிறைய டேடி டோக்கன் அந்த செலிபிரிட்டி காயின்ஸுமே நிறைய அந்த pump.funல தான் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இனிஷியலாக நிறைய இது வந்தது. இப்போ நான் ரீசெண்டாக கூட கிளாஷ் அப்படின்னு ஒன்று நல்லா இருந்தது. ஒரு டீமும் தெரிஞ்சவங்க தான், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, நல்லா பிளாட்ஃபார்ம்லாம் இருந்தது. பட் ஸ்டில் இப்போ பீப்புளுக்கு pump.fun மூலயமா வர மீம்ஸ் மேலே நம்பிக்கையே இல்லை. பட் pump.fun வந்தது அவ்வளோ நல்ல விஷயம். ஏன்னா pump.funல இப்போ நான் ஒரு காயின் கிரியேட் பண்ணுறேன்னா நான் வந்து அதில் எதுவும் அந்த கான்ட்ராக்ட் என் கையில் கண்ட்ரோலே இல்லை, ஓனர்ஷிப்பே இல்லை. நான் அது எதுவுமே மாற்ற முடியாது. அதில் நான் மின்ட்லாம் வந்து பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா டோக்கனை. சேம் டைம் வந்து நான் வந்து அந்த கான்ட்ராக்டில் செல் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. எடுத்த உடனே கான்ட்ராக்ட் ஆனது ரெனவுன்ஸ் ஆகிடும். கான்ட்ராக்ட் ரெனவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் எந்த அந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனையும் வந்து மாற்ற முடியாது. செல் பண்ணாமல் வைக்கணும், ஆட்களை பை பண்ணவங்களா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக இட்ஸ் வெரி சேஃப் பிளாட்ஃபார்ம். பை அண்ட் செல்லுக்கு டேக்ஸ் வந்து இருக்காது. டிஃபால்ட்டான வேல்யூஸ் தான் வந்து இருக்கும். பட் இது போக 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 நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணி 5Kல லான்ச் ஆகுதா, ஒரு 20K 10Kலயே few $100 $10-20 அந்த கிரியேட் பண்ணுறவன் வந்து ஸ்கேம் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பம்ப் ஃபண்டில் வந்து ஒரு ப்ரொபோசல் முன்வைக்கிறாங்க. கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு காயின் கிரியேட் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு ஃபீ மாதிரி வைங்க, இல்லை அதை வந்து லிக்விடிட்டி பூலில் கூட ஆட் பண்ணுங்க. ஒரு 2-3 Solanaவது ஒரு காயின் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் ஆனது வைக்கணும் அப்படின்னு மேபி அதை ஆட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இதுக்கு வந்து மாறும். பம்ப் ஃபண்ட் ஒரு டைமில் சேச்சுரேட் ஆகி ஆல்ரெடி வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. அப்போ தான் இந்த புல்லெக்ஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து வந்தது. இந்த புல்லெக்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ கிரியேஷன்ஸ் வந்து இருக்குதா, என்னென்ன காயின்ஸ்லாம் இப்போ நான் டக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னா இங்கேயும் அது வந்து காட்டும் நியூ கிரியேஷன்ஸ்னு. நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி pump.funல யார் வேணால் கிரியேட் பண்ணலாம். அண்ட் pump.funல கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான காசுமே வந்து தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு $2-3 இருந்தாலே என்னோட ப்ராஜெக்டை pump.funல அந்த மீம் வந்து லான்ச் பண்ணிடலாம். இதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே டெக்ஸில் வந்து லான்ச் ஆகலை. ஏன்னா டெக்ஸில் லான்ச் பண்ணோன்னா நம்ம கையில் இருக்க காசை போட்டு லிக்விடிட்டி நம்ம மீம் காயினுக்கு ஆட் பண்ணி தான் ட்ரேட் பண்ண வந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த pump.funல என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காயின் கிரியேட் பண்ணணும். எடுத்த உடனே அப்போ Solana ப்ரைஸ் பொறுத்து ஒரு 4K to 5Kல நம்ம மீம் காயின் ஆனது வந்து லான்ச் ஆகும் பம்ப் ஃபண்டில். அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்க அந்த 5K மார்க்கெட் கேப் 5K அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி வந்து பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப லோ கேப்பாக நினைக்கிறது வந்து ஒரு 1 million 2 millionல இருக்கிறது வந்து நினைப்போம். லிட்ரலாக 5Kல இது வந்து லான்ச் ஆகும். ஸோ யாருக்கு அந்த மீம் வந்து பிடிக்குதோ அதை வந்து வாங்க ஒரு 30K பக்கம், ஒரு 28K 27K பக்கம் இந்த கிங் ஆஃப் த ஹில்னு வந்திருக்கும். இந்த பம்ப் ஃபண்டே நம்மளுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஆனது வந்து பண்ணோம். இது மேலே காட்டும், என்னதுடா இது, என்ன மீம்டா இது அப்படின்னு அந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாண்டிங் கர்வில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பாண்டிங் கர்வில் Solana ப்ரைஸ் பொறுத்து தான் அதுவுமே. இப்போ சப்போஸ் Solana கம்மியாக இருக்குடானா என்ன கணக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 85 Solana இந்த பாண்டிங் கர்வில் கலெக்ட் ஆகும்போது அந்த 85 Solanaவை எடுத்து இந்த பம்ப் ஃபண்ட்காரன் ஆட்டோமேட்டடாக இது வந்து அந்த லிக்விடிட்டி வந்து டெக்ஸில் ஆட் பண்ணி விட்டுருவான். டெக்ஸில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லான்ச் பண்ணுறதுக்கும் ஒரு மீம் காயினை பம்ப் ஃபண்டில் லான்ச் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா காசு தான். காசு அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு டெவலப்மெண்ட் பற்றி பெருசாக ஐடியாவே இருக்க வந்து வேண்டாம். டெக்ஸ்லனா நம்ம ஒரு $5,000 $10,000 எவ்வளோ நம்ம லிக்விடிட்டி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த லிக்விடிட்டி நம்ம கை காசை போட்டு அந்த நம்ம மீம் காயினுக்கு வந்து ஆட் பண்ணணும். இதே பம்ப் ஃபண்ட் அப்படின்னா அவனை 85 சொல்லணும் அப்ராக்ஸ் ஒரு $10,000 to $13,000 அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆனதும் அவனே டெக்ஸில் வந்து மைக்ரேட் பண்ணி அந்த லிக்விடிட்டி ஆனது ஆட் பண்ணி விட்டுருவான். பட் இதில் என்ன பம்ப் ஃபண்டில் இப்போ நிறைய காயின்ஸ் வந்து மீம்ஸ் வந்து கிரியேட் ஆகிறனால அவ்வளோ ஈஸியாக ஒரு நல்ல மீமாக இருந்தால் கூட நல்ல நிலைமைக்கு போகிறது வந்து கஷ்டம். நிறைய பேர் பம்ப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ நானே ஏதாவது காயின் ட்ரேட் பண்ணுறேன்னா டக்குன்னு ஒரு 50% ஒரு 2-3x வெளில வந்து வந்துடுறாங்க. ஏன்னா ரக்புல் ஏதாவது ஆகிட போகுது, அந்த டெவலப்பர் அவங்க கிட்ட இருக்க டோக்கன்ஸ் வந்து வித்துற போயிட போகிறாங்க, இல்லைனா அது பெருசாக போகாமல் போயிட போகுது. ஏன்னா நிறைய கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேனிக் ஆனது வந்து கிரியேட் ஆகுது. இந்த பேனிக்னாலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மீம் வந்து பம்ப் ஃபண்ட்ல இருந்து பெரிய மார்க்கெட் கேப்லாம் வந்து அட்டைன் பண்ணலை. புல்லெக்ஸ் பிளாட்ஃபார்மில் என்னன்னா இதில் வந்து நம்ம டக்குன்னு ஏகப்பட்டது கிரியேட் ஆகும். சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த
அபவுட் டு கிராஜுவேட்டில் இருக்குது ஓரளவுக்கு சீரியஸான ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் கேப் ஒரு 30K 40Kல இருக்கும் அப்படின்லாம் வந்து காட்டும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மைக்ரேட் ஆகி டெக்ஸில் வந்து போக போக வளர்ந்துட்டே போகும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். அபவுட் டு கிராஜுவேட் அப்படிங்கிறது பம்ப் அண்ட் மைக்ரேட் ஆக போகிறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ். கிராஜுவேட் ஆனது இது எல்லாமே ரேடியமில் வந்து ஆல்ரெடி வந்து லிஸ்ட் ஆயிருச்சு. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பம்ப் டாட் ஃபண்ட்ல நிறைய மெட்டாஸ் நிறைய கிரேசியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஓரளவுக்கு இந்த பம்ப் ஃபண்ட் வந்து எந்த அளவுக்கு சேஃபான ஒரு இப்போ நானே ஒரு சும்மா யாராவது ஒரு ரேண்டமான ஒரு ஆள் வந்து கிரியேட் பண்ண அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட இது ஃபுல்லாக பாட்டடாக ஆட்டோமேட்டடாக நடக்கும்போது நான் ரக்புல் ஆகாது. தியரிட்டிக்கலி ரக்புல் வந்து ஆகாது. பட் அந்த டீம் வந்து இனிஷியலாக நல்லா கொண்டு போக ட்ரை பண்ணலன்னா ஒரேடியாக அது இடம் தெரியாமல் தரமட்டமாக காலி ஆகிட்டு நம்ம மேலே எக்ஸிட் லிக்விட் ஆகிடும். பட் ஆனால் ரக்புல் பண்ண முடியாது. ரக்புல் இந்த வே எப்படின்னா அந்த கான்ட்ராக்டில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது, விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். அதனால தான் இனிஷியலாக வந்து நிறைய பம்ப் டாட் ஃபண்ட் காயின்ஸுமே நிறைய நல்லா போச்சு. இந்த பில்லிலாம் 300 மில்லியன் நம்மலாம் வந்து போயிருந்தது. ஸோ அதனால் நீங்கள் பம்ப் ஃபண்டில் கிரியேட் ஆன ஒரு சில எதுக்கெல்லாம் நல்ல கம்யூனிட்டியானது க்ரோ இருக்கும். இப்போ ஃப்ராக்லாம் வந்து சோலானால இருக்கக்கூடிய அத்தன்டிக்கான ஒரு ஃப்ராக் டோக்கன். இதே எத்தேரியமில் வந்து பெப்பே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இதை சுற்றி நல்ல கம்யூனிட்டி இருக்குது. வெப்சைட்டும் வந்து நல்லா இருக்கனால இதோட டீம் டெவலப்பர் டீம் இனிஷியலாக கிரியேட் பண்ணவங்க வந்து மொத்தத்தையும் டம்ப் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கம்யூனிட்டியே வந்து இந்த மீம் நல்லா இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் ஆகி இந்த நிலமையில இருக்குது. ஸோ பம்ப் டாட் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல கம்யூனிட்டி இருக்கக்கூடிய மீம்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா செக் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மேபி நல்லா போகும். இந்த டேடி டோக்கன்லாம் இன்னுமே ஆண்ட்ரூ டேட்டன் ப்ரமோட் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது கூட டேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் கூட வந்து போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இதில் எதெல்லாம் போத்தா இருக்கும், எதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து வாங்கி கூட வந்து வைக்கலாம். டூ செக் அவுட். லைக் இது வந்து நீங்கள் காயின் கெக்கோலே தனியாக ஒரு கேட்டகரியாக கூட வந்து கொடுத்துருப்பான். பம்ப் டாட் ஃபண்டுக்கு தனியாக, சோலானா மீம் காயின்ஸ்க்கு தனியாக. ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். மூமு கூட எனக்கு தெரிஞ்சு பம்ப் டாட் ஃபண்டில் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். பம்ப் டாட் ஃபண்ட் பற்றி பேசணும்னா இன்னும் ஆக்சுவலாக இந்த டியூன் அனாலிட்டிக்ஸ் நான் ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இது மூலயமா இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல. இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். பம்ப் டாட் ஃபண்ட் வேலட் அனலைசர், ஏதாவது ஸ்மார்ட் வேலட்ஸ் யாராவது பெரிய வேல்லாம் வந்து இருப்பாங்களே அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக பார்த்து எது இயர்லியராக அக்யூமுலேட் பண்ணால் தான் பார்ப்பாங்க. ஸோ இதில் ஓரளவுக்கு நிறைய அப்போர்ட்ஸ் இருக்க இது வந்து போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில வேலட்டோட இதுலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வேலட் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் இந்த பம்ப் டாட் ஃபண்ட் மூலயமா பண்ணியிருக்குன்னு இந்த வேலட்டை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த வேலட் என்னெல்லாம் வந்து மீம்ஸ் வந்து வாங்குதோ பம்ப் டாட் ஃபண்ட்லேயே நீங்கள் அது கூட சேர்ந்த போல் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா கொஞ்சம் காசு போட்டு நீங்கள் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல்லெக்ஸ் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ புல்லெக்ஸில் இப்போது ஐ டோன்ட் கிவ் அ ஃபக் அப்படின்னு ஒன்று இருக்கா. இதில் போகிறோம், இதில் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, டாப் ஹோல்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா டாப் ட்ரேடர்ஸ் எவ்வளோ காசு பண்ணாங்க அண்ட் எந்த அளவுக்கு நிறைய இதில் பம்ப் டாட் ஃபண்டில் குக் பண்ணுறதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து பாருங்கள். ஓரளவுக்கு இந்த வீடியோ மூலமா ஐடியா வந்து கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் பேசணுன்னா போயிட்டே வந்திருக்கும் இந்த வீடியோ வந்து. ரீசெண்டாக ஜஸ்டின்சன் இதை காப்பி பண்ணி கம்ப்ளீட்டாக சன் பம்ப்னு அப்படின்னும் ட்ரான்லேயே வந்து ஆரம்பித்தார். இந்த மாதம் தான் இது வந்தது. ஆல்ரெடி பம்ப் டாட் ஃபண்ட் வந்து சேச்சுரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டில் இவரும் வந்து ஆரம்பித்து இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சன்டாகலாம் 200 மில்லியன் மேலே ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி வந்து பேசுகிறேன். வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பம்ப் டாட் ஃபண்ட் பற்றி ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆனது கொடுத்துருக்கோம் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் ஆனது ரெகுலராக நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ. பை.